ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு க்ளீனிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலான க்ளீனிங் கிடையாது, பொங்கல் வரப்போகுது இல்லையா? ஸோ பொங்கலுக்காக வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் தான். கிச்சனில் வந்து பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வருஷமே நான் அப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். எல்லா பாத்திரம் எடுத்து விளக்கி திருப்பி எல்லாம் அந்த கபோர்ட்ஸ் ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம். ஸோ அது வந்து பண்ணிடலாம். அது இந்த வாரம் ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருந்தேன் பண்ணணும்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் முன்னாடியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியூஸ்டேன்னு நினைக்கிறேன். ஸோ டியூஸ்டே அன்னைக்கு வந்து க்ளீனிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நியூ இயர்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 days ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. இவ்வளோ நாள் கேப் விட்டதே கிடையாது நான். ஸோ என்னமோ இந்த 10 days வந்து வீடியோ எடுக்கிறதுக்கே ஒரு மூடு இல்லை. ஸோ அதனால் வந்து ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த வீடியோவுமே எடுக்கலை. ஸோ இன்றைக்கி தான் வந்து அகெயின் வந்து வீடியோலாம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து நமக்கு 15th பொங்கலில் நாங்கள் வந்து 13th வந்து பொங்கல் பார்ட்டி வச்சுருக்கோம். இங்கே எல்லோரும் சேர்ந்து ஒரு ஹால் புக் பண்ணி ஃபுட்டெல்லாம் வெளியில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் மாதிரி, பொங்கல் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி, டான்ஸு, ட்ராமா, பட்டிமன்றம், அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து அங்கே பொங்கல் எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கேம்ஸு, பெரியவங்களுக்கு கேம்ஸு. ஸோ நம்ம ஊரில் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா பொங்கல் அந்த மாதிரி நடக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து பொங்கல்லாம் பார்க்குறதுக்கெலாம், பொங்கல் செலிப்ரேஷன்லாம் பார்க்குறதுக்கெலாம் வந்து வாய்ப்பு கிடையாது. ஸோ நாங்கள் வீட்டில் என்ன செலிப்ரேட் பண்ணுறோமோ அதுதான் வந்து குழந்தைங்க பார்ப்பாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது அவங்களுக்கு புரியும். பட் வந்து இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பொங்கல் வச்சு ஒரு இடத்துல சேர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு இன்னுமே அது வந்து மனசில் பதியும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து எல்லோரும் சேர்ந்து இந்த வருஷம் வந்து செலிப்ரேட் பண்ணலாம். வாழை இலை விருந்து, ஸோ அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே டான்ஸ் ப்ராக்டிஸு அது இதுன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் இந்த டெக்கரேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் எல்லோரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எல்லாருமே இந்த வாரம் வந்து பிஸின்னு தான் சொல்லணும். கிச்சனில் இருந்த எல்லா பாத்திரத்தையுமே எடுத்து விளக்கிட்டேன் நான். அப்புறம் இந்த கண்டெய்னர்ஸு, ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கிற ஜாரு எல்லாமே வந்து விளக்கி எல்லாத்தையும் வந்து கவுத்தியாச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து தொடச்சி எல்லாம் எல்லாத்தையும் தொடச்சிட்டு இந்த கபோர்ட்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா பாத்திரத்தையும் வந்து அடுக்கிட்டேன். முன்னாடி இருந்த ஆர்கனைஸ் பண்ணியிருந்த இடத்துலையே வைக்காமல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் மாற்றி ஆர்கனைஸ் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி அடிக்கடி மாற்றி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த கிச்சன் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி மாறி ஆர்கனைஸ் பண்ணேன். இந்த பருப்பு எல்லாம் கொட்டி வைக்கிற ஜாரில் எல்லாத்துலேயும் வந்து ரீஃபில் பண்ணி இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து போட்டு ரெடி பண்ணி எல்லாத்தையும் வந்து அடுக்கிட்டேன். நாள் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம்லாம் விளக்கி எல்லாம் முடிக்கிறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அது முடிச்சதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸும் இருந்தது எங்களுக்கு. ஸோ கண்டினியூஸாக இருந்ததுனால என்னால் க்ளீன் பண்ண முடியல. ஸோ அடுத்த நாள் வந்து அந்த க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான மழை. காலையிலேருந்தே மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் மூடியாக இருக்கிறதுனால வந்து வேலை செய்கிறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி, வீடெல்லாம் கொஞ்சம் இருட்டாக ஒரு மாதிரியாக இருந்தது. பட் அதோடய இன்றைக்கி முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால சரி கீதிகாவை வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்தேன். கீதிகா வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அவ்வா அனுப்பின பாவாடை தாவணி உனக்கு பிடிச்சிருக்கா? கீதிகா வந்து இப்போது மில்க் ஷேக் போட்டு தரேன்னு சொன்னேன். அவங்களே போட்டு குடிக்க போகிறாங்க. அவங்களே பண்ண முடியும், அதனால அவங்களே பண்ணுறாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தேன், ஹக்கா நூடுல்ஸு. ஸோ அது போய் சாப்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதில் சாப்பிடல, கொஞ்சம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மில்க் ஷேக் போட்டு குடிச்சிட்டு கீதிகா வந்து என்ன பண்ண போகிறீங்க? கீதிகா டிவி. ஹோம்ஒர்க் யார் பண்ணுவா? கீதிகா நேற்று ஹோம்ஒர்க் பண்ணலை. வந்து ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொன்ன உடனே வந்து தூக்கம் வந்துச்சு, அப்படியே தூங்கிட்டாங்க. ஸோ அதனால் நேற்றோட ஹோம்ஒர்க்கும் இருக்குது, இன்றைக்கி அதை சேர்த்து பண்ணணும். எஸ். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து திருப்பி ஈவினிங் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த பொங்கல் பார்ட்டி சொன்னேன்ல, அதுக்கு டான்ஸு, ட்ராமா எல்லாம் பண்ணுறோம் சாட்டர்டே. ஸோ அதோட ப்ராக்டிஸ் இருக்குது இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து எல்லா குழந்தைங்களையும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் 5 மணிக்கு ப்ராக்டிஸ் போகணும். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock ஆகிடுச்சு. நைட் டின்னருக்கு ஏதாவது சமைச்சு வச்சுட்டு டைட் பண்ணவா நான் சமைச்சு டின்னர்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டு நான் கிளம்ப போகிறேன். ஏண்டா இன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம் டின்னருக்கு?
மாவு இல்லை. அக்கா வந்து பேபி கார்ன் கேட்டாங்க. பேபி கார்ன் பண்ணலாம். பண்ண முடியுமா? நான் பண்ணுறேன் எனக்கு பண்ண முடியும். நல்லா இருக்கா? ஸோ இப்போ தான் வந்து அதை மூடிட்டு திறக்க முடியாமல் 5 நிமிஷம் ஆச்சு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணவே முடியலை. கப்பலாம் இந்த சைடு இருக்குது. எல்லாமே அம்மா கொஞ்சம் மாற்றிட்டேன். ஸோ கப்பல்லாம் இங்கே இருக்குது. இந்த சைடும் கொஞ்சம் மாற்றிட்டேன் எல்லாத்தையும். எல்லாம் டிஷ்வாஷரில் இருக்குது பாதி திங்ஸு. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருந்தோம்ல, அதுதான் அதெல்லாம். இங்கே எல்லாம் வந்து மாற்றிட்டேன் ஓரளவுக்கு திங்ஸ்லாம். சுதிக்ஷா வந்து 1 வீக்காக வந்து பேபி கார்ட் பண்ணி தர சொன்னாங்களா. சரி ஓகே இன்றைக்கி கொஞ்சம் செஞ்சு தரலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் கார்ன்ஸ்டார்ச்சும் பெப்பர் உப்பு மட்டும் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஏதாவது சாஸ் போட்டு சும்மா சாட்டே பண்ணால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நைட் டின்னருக்கும் வந்து மஷ்ரூம் கிரேவி பண்ணிட்டேன். சப்பாத்தி ஏதாவது பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைம் வந்து ஒரு 4:30 தான் ஆகுது. ஸோ இப்போ ஈவினிங்க்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பச்சை பயிர் வேக வச்சு அது வந்து தாளித்து அதுவும் வந்து ரெடி பண்ணேன். பேபி கார்ன் வந்து சுதிக்ஷாவே பண்ணிட்டாங்க. நான் ஃப்ரை பண்ணேன், அவங்க வந்து திரியாக்கி சாஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் அந்த கலராக இருக்குது. பச்சை பயிறு மஷ்ரூம் கிரேவி எல்லாமே ரெடியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்த விலாகு. இன்றைக்கி வந்து க்ளீனர்ஸ் கூப்பிட்ருந்தோம். ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் வந்து கபோர்ட்ஸு மற்றதெல்லாம் உள்ளே என்னெல்லாம் க்ளீன் பண்ணுமோ அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணேன். ஸோ அது பண்ணி முடித்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அவங்க வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த 3 ஃப்ளோரும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த க்ளீனர்ஸ் வரும்போது எப்படி அவங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க, என்ன மாதிரி எத்தனை பேர் வராங்க எல்லாமே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வருஷமெல்லாம் நம்ம தான் வேலை செய்வோம். ஒரு நாள் வந்து இந்த மாதிரி யாராவது நமக்காக ஹெல்ப் பண்ண வந்தாங்கன்னா வந்து நமக்கு ரொம்ப அன்றைக்கி வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கும். வீடும் பார்க்குறதுக்கு ஒரே நாளில் இவ்வளோ க்ளீனாக ஃபுல் ஃப்ளோர் எல்லா ஃப்ளோரும் வந்து இந்த மாதிரி சுத்தமாக இருக்கிறது பார்க்கும்போது நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஸோ எங்கள் வீடு பார்த்திங்கன்னா பொங்கலுக்காக வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட பொங்கல் ட்ரெஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அம்மா வந்து ஊர்லேருந்து பார்சல் அனுப்பியிருந்தாங்க. அது ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ இருந்தது. அதனால் வந்து ஃப்ரெண்டோட பார்சலோடு சேர்த்து அனுப்பி விட்டாங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன ட்ரெஸ்ஸு. எனக்கு வந்து சாரீ, அப்புறம் குழந்தைங்களுக்கு 2 பேருக்கும் ஹாஃப் சாரீ மாதிரி செட்டாக வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. இதுதான் வந்து நாங்கள் அந்த 13th அன்னைக்கு நடக்கிற பொங்கல் பார்ட்டிக்கு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து நேற்றே குழந்தைங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் என்னென்ன அக்சசரிஸ்லாம் வேணும் எல்லாமே வந்து எடுத்து செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஹிப் பெல்ட் வந்து எனக்காக எடுத்து வச்சுருக்கேன். சரி நம்ம அன்னைக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து 2 பேரும் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்னோடய சாரியை காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் வந்து பல்லு, உள்ளே வந்து இந்த க்ரீன் கலர் பாசிப்பயிறு க்ரீனு இல்லை மெஹந்தி க்ரீனுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த க்ரீனில் வந்து உள்ளே வந்து பாடியெல்லாம் ஃபுல்லாக வந்து அந்த க்ரீன் கலரு. பார்டரும் வந்து சேம் அந்த க்ரீன் கலர்லேயே வந்து பார்டரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சாரீ ரொம்ப நல்லாயிருக்கு. மெட்டீரியல் எனக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான ஒரு சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்குது. லைட் வெயிட்டாக நல்லா இருக்குது இந்த சாரீ. இது வந்து எங்கள் அப்பாவோட செலெக்ஷனு. பெங்களூர் போயிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து நல்லா எம்ப்ராய்டிங் இந்த மாதிரி போட கொடுத்து வாங்கி அனுப்பி விட்டாங்க. ஸோ இருங்க அது காட்டுறேன். பின்னாடி பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு நெக் வச்சு அதுக்கு மட்டும் அப்படியே எம்ப்ராய்டிங் போட்டு ஹேண்டுக்கும் வந்து எம்ப்ராய்டிங், அவ்வளோதான். நான் வந்து ரொம்ப ஜிகுன்னு வேண்டாம், கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மணியெல்லாம் வந்து அம்மா வந்து வச்சு தைச்சாங்க. இந்த பீட்ஸ் எல்லாம் வச்சு தைச்சாங்க. அப்புறம் இந்த எம்ப்ராய்டிங் வந்து சைடில் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து அம்மா தான் போட்டாங்க.
நெக்கு ஹேண்டுக்கெலாம் வந்து கடையில் கொடுத்து போட்டாங்க. அப்புறம் இங்கே ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து குட்டி குட்டியாக டிசைன் பண்ணி அதுவும் வந்து போட்டாங்க அம்மா. ஸோ இது போட்டு 2 கொடுத்து விட்டாங்க. சூப்பராக தச்சு வந்திருக்கு. ப்ளவுஸும் நல்லா இருக்குது. ஸோ சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் வந்து எப்போ கட்டினாலுமே இந்த மெஹந்தி க்ரீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கலர் ஆக்சுவலாக என்கிட்ட இல்லை. முன்னாடி வந்து சுடிதார்லாம் வச்சுருந்தேன் அந்த கலரு. பட் சாரியில் வந்து இந்த கலர் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரீ. பொங்கலுக்கு போடுறதுக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு போடுறதுக்கு வேறு ட்ரெஸ் இருக்குது. இது வந்து பார்ட்டிக்கு வந்து உங்களுக்கு தான் தெரியும்ல, இங்கே நாங்கள் யூஎஸ்லலாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கல்யாணம் அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுவும் வராது. ஸோ நாங்களே இந்த மாதிரி பார்ட்டி பண்ணி நல்ல ட்ரெஸ்லாம் வந்து அப்போ போட்டுக்குவோம். எல்லாருமே நல்லா ட்ரெஸ் பண்ணிக்குவோம், கிராண்டாக ஜுவல்ஸ்லாம் போட்டுக்குவோம். ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் பண்ணிக்குவோம். ஸோ அது மாதிரி தான் இப்போது பொங்கல் பார்ட்டின்றது வந்து எங்களோட வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நாங்கள் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து எல்லாம் வந்து அம்மா எல்லாமே எடுத்து அனுப்பி விட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரீ எடுத்து 2 பேருக்குமே, சுதிக்ஷா கீத்கா 2 பேருக்கும் இந்த மாதிரி ஸ்கர்ட்டு அப்புறம் வந்து ப்ளவுஸு ஹாஃப் சாரீ மாதிரி தைச்சி அனுப்பிட்டாங்க. ஹாஃப் சாரீக்கு போடுற மாதிரி 2ம் செட் பண்ணி அனுப்பிட்டாங்க. இதுக்கு வந்து இந்த ஹிப் பெல்ட்டும் வந்து ஆல்ரெடி வந்து அந்த துணியிலேயே தைச்சிட்டாங்க. ஒன்று வந்து வாங்கியும் கொடுத்தாங்க சில்வரில் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒன்று. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த ஹாஃப் சாரீக்கு வந்து இந்த ஹிப் பெல்ட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த ஹாஃப் சாரீ பார்த்திங்கன்னா சில்வர் கலர் ஆல்ரெடி இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வரலட்சுமி விரதம் அந்த பூஜை பண்ணோம்ல, அந்த விலாகில் வந்து குழந்தைங்க நல்ல டார்க் பர்பிள் கலருக்கு வந்து இந்த சில்வர் கலர் ஹாஃப் சாரீ போட்டிருந்தாங்க. ஸோ அதே ஹாஃப் சாரியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாரியை வந்து அம்மா ஸ்டிச் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாட்டர்டே போடுறதுக்கான ஜுவல்ஸ்லாமே எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி 2 கேர்ள்ஸ் இருக்கிற வீட்டிலலாம் உங்களுக்கு தெரியும், என்னை சேர்த்து 3 பேர் இருக்கோம் வீட்டில். 3 லேடிஸ் இருந்தால் வந்து எங்களோட இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இல்லைன்னா வந்து கிளம்புற டைமில் நீ என்ன போடுறது நான் என்ன போடுறதுன்னு 2 குழந்தைங்களும் அடிச்சுக்குவாங்க. ஸோ டைம் வந்து நமக்கு பத்தாது. எவ்வளோ நேரம் இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துக்கு ரெடி ஆகணுன்னா டைமே பத்தாது. ஸோ அதனால் முன்னாடியே எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது சில்வர் டோனில் இருக்கிறதுனால 2 பேரோட ட்ரெஸ்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜுவல்ஸ் வந்து நாங்கள் மேட்ச் பண்ணி வச்சுருக்கோம். சுதிக்ஷாவுக்கு வந்து ஒரு சோக்கரும் அதோட இயரிங்கும், கீதிகாவுக்கு வந்து இந்த நெக்லஸ் மாதிரி. ஸோ இதுவும் இதோட இயரிங்கும். இதில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்குது. பட் அதுவும் நல்லா தான் இருக்குது. சேம் கலர்லேயே போட முடியாது இல்லையா? ஸோ அதனால் இது நல்லா இருந்தது. அப்புறம் ஹேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ ஆல்ரெடி அம்மா லாஸ்ட்டு ஊருக்கு வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அதெல்லாம் இருக்குது நிறையா. ஸோ அது வந்து கீதிகா வந்து நான் சில்வர் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் எடுத்துட்டாங்க. ஒரு சில்வர் தான் இருந்தது. நான் வந்து இந்த கோல்டு போட்டுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். தெரியல அன்றைக்கி என்ன பண்ணுவேன்னு. அந்த பிங்க் வந்து சுதிக்ஷா போடுறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்குது, குழந்தைங்களுக்கு தான். ஸோ கிளிப்லேயே இருக்கும்ல, அதுதான் இருங்க காட்டுறேன் நான். இது 2மே பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி கேர்லியாக இருக்கும், நடுவில் வந்து இப்படி கிளிப் இருக்குது. ஸோ ஒரு போனி டெய்ல் இல்லை பன்னு மாதிரி போட்டு இப்படி போட்டோன்னா நமக்கு வந்து அழகாக வந்து தொங்கும். ஸோ இது வந்து சுதிக்ஷா கீதிகாக்கு ஆல்ரெடி வந்து வச்சுருக்கோம், ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. சரி இந்த ஹேர் ஸ்டைல் வந்து அன்றைக்கி சாட்டர்டே பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா வேஷ்டி சட்டை எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்குது, புதுசே வந்து 2-3 செட்டு இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு எதுவும் அனுப்பலை. ஸோ நாங்கள் வந்து பொங்கலுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டோம். வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்களா? பொங்கலுக்கு நீங்கள் ரெடியா? பொங்கலுக்கு என்ன ட்ரெஸ் போட போகிறீங்க? என்ன கலர் சாரீ அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.